ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் நிறைய டைம் வந்துட்டு சீரியல் பார்க்குறதுல சீரீஸ் பார்க்குறதுல வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு. நானுமே 2019 அதுக்கெலாம் முன்னாடி சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ் இதெல்லாம் திரும்ப திரும்ப கூட பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸே நான் ஒரு 17-18 தடவை பார்த்துருக்கேன். அண்ட் ஹவ் ஐ மெட் யுவர் மதர் இதெல்லாம் அமெரிக்கன் ஹாலிவுட் சீரீஸ். ஸோ திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா பேசிக்கலி நம்பர் 1 ரீசன் நம்ம லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. கரெக்டா? ஸோ ஒரு கட்டத்தில் எப்போ நான் ஏன் வாழ்க்கையை வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக வாழ ஆரம்பிச்சனோ, எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சனோ, அப்போ என் வாழ்க்கையை ஒரு மூவி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு இருந்துச்சு. நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். நிறைய சந்தோஷம் கிடச்சிது, நிறைய சேலஞ்சஸும் வந்தது. ஆனால் ஐ டோன்ட் கிவ் அப். நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்படி தான் வந்துட்டு என்னோடய ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ட்ராமா, ஸ்ட்ரெஸ், ஓசிடி, ரிலீஜியஸ் ஓசிடி, அஸ்ட்ராலஜி ஓசிடி, ஸோ இதிலெல்லாம் இருந்து நான் வெளியே வந்தேன். அண்ட் இட் வாஸ் நாட் like a one day overcoming journey. It took a lot of series of many good and better decisions I made along the way. So நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. சம்டைம்ஸ் நம்ம நிறைய ஒரு 100 விஷயம் இருக்குன்னா அதில் டாப் 3 அந்த ப்ரியாரிட்டி பண்ணாலே கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஜஸ்ட் தேவையில்லாத விஷயங்களை பண்ணாமல் இருந்தாலே எது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஆழமாக மனசில் அப்படியே பொங்கி வர சந்தோஷம் மாதிரிலாம் சில விஷயம்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்கள் இல்லைனா கூட எந்த விஷயம் அந்த மாதிரி நம்மளுக்கு தோணலையோ அதை செய்கிறத ஸ்டாப் பண்ணாலே நம்மளுக்கு நிறைய டைம், எனர்ஜிலாம் கிடைக்கும். ஸோ அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சி நோக்கி போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இல்லையோ, எது மன திருப்தி தரலையோ அதெல்லாம் செய்கிறத நிறுத்துங்க. நிறுத்த முயற்சி பண்ணுங்கள். ஒரு நாள் ஆச்சு, உங்களுக்கு கண்டிப்பாக அதிலேருந்து ஏதாவது பதில் கிடைக்கும்.